ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? வாங்க. உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்காங்க. இப்போ இதை ஒரு ரவுண்டாக சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்காங்க. நம்ம கட் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பரட்டு நல்லா பக்கமும் பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கவே எச்சி ஊறுது நாக்கில். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கு மேலே தோசைக்கல்லை வச்சுக்கலாம். நல்லா புளிச்சு நல்லா தண்ணி தெளிச்சிக்கோங்க. பாருங்கள், கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பரட்டுன்னு பரட்டி வச்சு இந்த உருளைக்கிழங்கு இது மேலே அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக மேலே அப்போ எண்ணெயை ஊற்றிக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம், டொமேட்டோ சாதம், லெமன் சாதம், கொழிஞ்சிப்பழ சாதம், புதினா சாதம், இப்படி எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், அடி தூளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.